Ranch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். +1 +2 வகுப்பு மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் பொதுத் தேர்வு எழுதும்படி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த ஓராண்டாக மாணவ செல்வங்களாகிய உங்களுக்கு உங்கள் கல்விக்கும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் உறுதுணையாகவும் தூண்டுகோலாகவும் இருந்திருப்பார்கள் என்றும் அவர்களது அரவணைப்பில் நீங்கள் பொதுத் தேர்வை எழுதுவதற்கு ஆயத்தமாக இருப்பீர்கள் என்றும் குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், இந்த பொதுத் தேர்வுகள் உங்களது உயர்கல்விக்கும் வாழ்க்கைக்கும் அடித்தளமாகும் என்றும் அமைதியுடனும் தன்னம்பிக்கையுடனும் தேர்வு எழுதுங்கள் என்று முதலமைச்சர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சீமான் தங்களுக்கு தூசு மாதிரி என அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், சீமான் மீது நடிகை விஜயலட்சுமி ஏற்கனவே பல குற்றச்சாட்டுக்களை கூறியுள்ளதாகவும் இதன் பின்புலத்தில் திமுக இருப்பதாகவும் கூறுவது முற்றிலும் தவறானது என்று கூறியுள்ளார். சீமானை எதிர்கொள்வது என்பது எங்களுக்கு தூசு மாதிரி என்றும் அவரது விஷயத்தில் தலையிட்டிருந்தால் அதை எளிதில் திசை திருப்பி இருப்போம் என்றும் அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார். தன் மீதான வழக்கை ரத்து செய்ய சீமான் நீதிமன்றத்தை நாடியதாகவும் நீதிமன்றம்தான் இனி விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். கச்சத்தீவு விவகாரத்தில் அப்போதைய மத்திய மாநில அரசுகள் செய்த தவறால் நமது மீனவர்கள் தற்போது துயரத்தில் ஆழ்ந்துள்ளதாக ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள வலைப்பதிவில் தனது கருத்தை ஆளுநர் பதிவிட்டுள்ளார். தான் ராமேஸ்வரம் சென்றிருந்த போது மீனவர்கள் படும் துயரத்தை கண்டு வேதனையுற்றதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த 1971ஆம் ஆண்டு அப்போதைய திறனற்ற மத்திய மாநில அரசுகளின் காரணமாக கச்சத்தீவில் தமிழக மீனவர்களின் மீன்பிடிக்கும் உரிமை பறிபோனதாகவும் தெரிவித்துள்ள ஆளுநர், இந்த விவகாரத்தில் தற்போதுள்ள மத்திய பாஜக அரசை குறை சொல்வதை விட்டுவிட்டு மீனவர்களின் வாழ்வாதாரத்திற்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மாநில அரசு எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழக அரசு முதல் முறையாக பொருளாதார ஆய்வறிக்கையை தாக்கல் செய்ய உள்ளது. சட்டப்பேரவையில் வரும் 14ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் அதற்கு முன்னோட்டமாக பொருளாதார ஆய்வறிக்கையை தாக்கல் செய்ய உள்ளது. அரசின் நிதி நிலைமை, செயல்படுத்தி வரும் திட்டங்கள், வரும் ஆண்டுகளில் மாநில நிதிநிலை எப்படி இருக்கும் என பல்வேறு தரவுகள் இடம்பெறும் என்றும் பட்ஜெட்டில் இதன் அடிப்படையில் பல முக்கிய அறிவிப்புகளை வெளியிட திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சீமான் ஈவேராவின் பொய் உருவத்தை சிதைத்துக் கொண்டிருப்பதால் அவரது வீட்டில் அத்துமீறல்கள் நடந்துள்ளதாக பாஜக மாநில முன்னாள் தலைவர் ராஜா தெரிவித்துள்ளார். சீமான் வீட்டில் நடந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள ராஜா, சம்மன் ஒட்டிய காவல்துறையினர் அத்தோடு விடாமல் அதன் பிறகு மீண்டும் எதற்காக அவர்களது வீட்டிற்குள் போனார்கள் என்றும் ராஜா கேள்வி எழுப்பியுள்ளார். தர்மபுரி சுங்கச்சாவடியில் அதிக கட்டணம் வசூலிப்பதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட தாவேகாவினரை போலீசார் கைது செய்ததற்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் கண்டனம் தெரிவித்துள்ளார். தர்மபுரி மாவட்டம் கரஹள்ளி சுங்கச்சாவடியில் அதிக கட்டணம் வசூலிப்பதை கண்டித்து தாவேகாவினர் போராட்டம் நடத்தியதாகவும் அவர்களை காவல்துறையினர் கைது செய்திருப்பதும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் கைது செய்யப்பட்டுள்ள தாவேகாவினரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்றும் தனது எக்ஸ் தள பதிவில் குறிப்பிட்டுள்ள புஸ்ஸி ஆனந்த், தமிழக மக்களுக்காக தாவேகா என்றென்றும் துணை நிற்கும் என்றும் தெரிவித்துள்ளார். தன் மீது புகார் தெரிவித்துள்ள நடிகை விஜயலட்சுமி ஒரு பாலியல் தொழிலாளி என சீமான் கூறியிருப்பது மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நடிகை விஜயலட்சுமி தெரிவித்த பாலியல் குற்றச்சாட்டின் அடிப்படையில் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதற்காக சீமான் வலசரவாக்கத்தில் உள்ள காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜரானார். இந்த விவகாரத்தில் சீமான் மாறி மாறி பேசி வருகிறார்.
இதன் உச்சமாக அந்த நடிகை ஒரு பாலியல் தொழிலாளி என்றும் சீறியுள்ளார். அந்த பெண்ணுக்கு மட்டும்தான் மனசு இருக்கும், எனது வீட்டில் இருக்கும் பெண்ணுக்கு மனசு இல்லையா என்றும் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். தன்னை ஒரு பாலியல் தொழிலாளி என கூறிய சீமானுக்கு நடிகை விஜயலட்சுமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் கண்ணீருடன் வீடியோ ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் நான் பாலியல் தொழிலாளியா என கேள்வி எழுப்பியுள்ளார். அப்படி இருந்தால் எனது அக்காவை வைத்து பெங்களூருவில் ஏன் நான் தவித்துக் கொண்டிருப்பேன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இது நாள் வரை தப்பித்த சீமான் இனி தப்பவும் முடியாது, உங்க ஆட்டம் என்கிட்ட செல்லவும் செல்லாது என்றும் தனது பாவம் சீமானை சும்மா விடாது என்றும் விஜயலட்சுமி கண்ணீருடன் தெரிவித்துள்ளார். ஐயா வைகுண்டர் அவதார தினத்தன்று மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேட்டுக்கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் சமூக ஏற்றத்தாழ்வுகளை போக்க பாடுபட்ட ஐயா வைகுண்டரின் 193வது அவதார தினம் வரும் 4ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளதாகவும், அன்றைய தினத்தில் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் விடுமுறை அளிக்கப்பட்டதை போன்றே ஐயா வைகுண்டரில் பக்தர்கள் அதிகம் உள்ள தென் மாவட்டங்களில் ஒன்றான விருதுநகர் மாவட்டத்திற்கும் பொது விடுமுறை அளிக்க வேண்டும் என்றும் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. நாட்டில் கடந்த 124 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டு கோடை வெப்பம் பிப்ரவரி மாதத்தில் பதிவாகியுள்ளதாகவும், குறிப்பாக கேரளா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் இயல்பை விட 4 முதல் 8 டிகிரி வரை வெப்பம் அதிகரித்துள்ளதால் குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை எச்சரிக்கையுடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று இரவு 7 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நெல்லை, தென்காசி, குமரி, தூத்துக்குடி, தேனி, மதுரை, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கோடைக்கு முன்பே வெப்பம் வாட்டி வதைக்கும் நிலையில் மேலும் வெப்பம் அதிகரிக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தென் மாவட்டங்களிலும் கடலோர மாவட்டங்களிலும் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருகிறது. தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தை திசை திருப்பவே ஆளுநர் கச்சத்தீவு விவகாரத்தை கையில் எடுத்துள்ளதாக அமைச்சர் ரகுபதி சாடியுள்ளார். கச்சத்தீவு பற்றி திமுக மீது அவதூறு கூறுவதற்கு முதலமைச்சர் பலமுறை விளக்கம் அளித்து விட்டதாகவும், எத்தனை விளக்கம் கூறினாலும் ஆளுநருக்கு விளங்கவில்லை என்றும் வாட்ஸ்அப்பில் வரும் வதந்திகளை வரலாறாக நினைத்து படிக்கும் ஆளுநர் கப்சா கதைகளை எல்லாம் பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். நடிகர் அஜித் நடிப்பில் உருவாகியுள்ள குட் பேட் அக்லி திரைப்படத்தின் டீசர் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்றுள்ள நிலையில் டீசரில் அஜித் அணிந்திருந்த சட்டையின் விலை அனைவரையும் தலை சுற்ற வைத்துள்ளது. டீசரில் வரும் காட்சியில் அணிந்துள்ள சட்டையின் விலை 1,80,000 ரூபாய் என கூறப்படுகிறது. பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. தமிழ்நாடு காவல்துறையை ரொம்ப குறைவா மதிப்பிடுறீங்க மிஸ்டர் நிவாஸ். லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமித்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை.
நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் அதிரடி ஆக்ஷன் திரைப்படம் OTT+இல் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. காணத் தவறாதீர்கள்.